ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 18 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போட்டு லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வர பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரைனிங்கோட 100 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி வருது. ட்ரைனிங் டைம் லிமிட் 30 டேஸ்ன்ற மாதிரி வருது. சப்போஸ் டாஸ்க் ஃபெயிலியராக முடிஞ்சுன்னா ஹோஸ்டோட ரேட்டிங் -10 போயிடுன்ற மாதிரி மெயினாக வருது. இப்போ நம்ம ஹீரோவுமே இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். சரி, இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பாஸ் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல வருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது கஸ்டமர். ஆனால் நாங்கள் உங்களோட பெட்டோட மூடை இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பார்க்குறோம். எங்களோட கல்டிவேஷன் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஆனால் ரொம்பவே ஹை காஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எவ்வளோன்னு கேட்டால் 1 மில்லியன்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு காசுலாம் எடுத்துகிட்டு ஓடி போக பார்க்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு பாஸ் இந்த ஸ்டோர் ரெண்டடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் கண்டிப்பாக இது ரெண்டட்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களோட ஸ்டோரோட ரெப்புடேஷனை நம்பணும். ஸோ எங்களை நம்பினா மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மேபி ஃபீனிக்ஸ் மவுண்டனில் தான் இருக்கான் போல். கண்டிப்பாக ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க சூப்பிங்னு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சீனியர் இன்ஸ்ட்ரக்டருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுவும் இல்லாமல் காம்பேட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது பவர். ஸோ அதை பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா சாரி இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நான் தெரியாமல் அவங்கள அஃபண்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவுமே சைலண்ட்டாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னை இந்த ஸ்டோரில் பாஸ்ன்ற மாதிரி கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் உங்களோட பெட்டை நான் இப்போ ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காசு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டு எஸ் பாஸ், என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, பட் நான் எப்படியாச்சும் இது பண்ணுறேன், இதுதான் என்னோட பெட்டு ஸ்கார்பிக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு பண்ணி மாதிரி ஒரு பெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. 1 மில்லியன் ஸ்டார் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவனோட அக்கௌண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. 10,000 எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லா இருக்குது. யாகோ 5 லட்சம் வாங்கி தான் கிரெடிட் பண்ணான், பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். சரி, ஓகே, இதுக்கு இந்த பெட்டு இருக்குல்ல, அந்த பிக்கு, இதை நான் வெட்டுறதா இல்லை என்ன பண்ணுறது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இல்லை தப்பு சூப்பிங் எப்பயுமே கஸ்டமர்ஸ் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவான். ஸோ நான் சீக்கிரம் போய் என்னோட கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ எந்த அளவுக்கு ஜெனரசிட்டியோடு இருக்கார். இவர் தான் நிறைய டீச்சர்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கார். தேங்க்யூ இன்ஸ்ட்ரக்டர், உங்களோட ட்ரைனிங்காக கங்க்ராச்சுலேஷன்ன்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சாவஸ் நர்ச்சரிங் ஸ்பிரிட் பூல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு செகண்ட் லெவல் அப்கிரேட் பண்ணலான்னு பார்க்குறான். ஸோ அதுக்கு 10,000 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ அதான் நம்ம ஹீரோ கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அவளை இருக்குது, ஆனால் நான் இது பண்ணுமா, இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஸ்பேஸ் செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுறான். ஸோ அதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஷேடோ க்ளோனுன்ற ஒரு எபிலிட்டியுமே அன்லாக் ஆகிற மாதிரி காட்டுது. இதை பார்த்துட்டு இந்த எபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இதை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவன் கடைக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ், பாஸ் சீக்கிரமாக வாங்கன்ட்டு. ஸோ அவன் நம்ம ஹீரோ போயிட்டு இது எல்லாருமே கஸ்டமர்ஸான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே பாஸ் நீங்கள் ஸ்டார் பெட் கல்டிவேஷன் அக்செப்ட் பண்ணுவீங்களா பாஸ் என்னோட பெட்டை போஸ்டரில் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது, நான் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ளேயுமே என்ட்ராக ஆரம்பிக்கிறான். ஸோ நம்பர் ஆஃப் ரீஸ்பான் 30 வாட்டி தான் ரீஸ்பான் ஆக முடியும். டியூரேஷன் 7 days. அதுக்கப்புறமா 108 எனர்ஜி பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேடோ க்ளோன் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணோன்னா ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கல்டிவேஷன் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ க்ளோன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ கன்சியூம் அது 200 எனர்ஜி கன்சியூம் பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா நிறைய பெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது இந்த கஸ்டமர்ஸோட பெட்டு. ஸோ இந்த கீ பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் க்ரோயிங் ஸ்டார்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஃபேக்டராக பார்த்தீங்கன்னா இருக்கதாகவும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இவங்களுக்குலாம் ஃபயர் ஆட்ரிபியூட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ போகிறான். பார்த்தா இது அண்டர் கிரவுண்ட் லாவா, இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்தா அது எல்லாமே 2000 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ என் கூடயே பார்த்து வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பட் அவனோட பாடிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஏன்னா என்னோட சிரசாவா கூட நடந்த அந்த ஃபைட்லேயும் கூட எனக்கு எதுவுமே ஆகலைன்ற மாதிரி அவன் புதுசாக ஒரு பேர் சொல்கிறான். இப்போதைக்கு ஹை டெம்பரேச்சர்ஸ் ரொம்பவே டெட்டியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இது இந்த கோல்டன் க்ரோ ஸ்டான்ஸை கூட இன்ஸ்பயர் பண்ணுது
அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து இது அந்த டீமன் க்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அதாவது அந்த பாடி, ஸோ அதோட ஸ்டஃப்புமே வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. இது கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஃபயர் எலமெண்ட் வந்து இங்கே ரொம்பவே டொமஸ்டிகேட்டடாக இருக்குது. இதுதான் வந்து கோல்டன் க்ரோவோட டேலண்ட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அப்படியே நம்ம ஹீரோட இன்னொரு பக்கம் வந்துட்டு டே இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணாதரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்து குதிச்சு ஸ்விம்மிங் பூலாக மாற்றிட்டான் அந்த லாவா கிணறு. ஸோ அவன் ரொம்பவே ஜாலியாக இருக்கான். ஸோ அதில் ஒரு சில பெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெமட் ஆயிடுச்சு. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ஃபயர் எலமெண்ட்டில் லைட்டாக வந்து வீக்காக இருக்காங்க. ஸோ அதனால அவன் ரெஸ்பெக்ட் பண்ணி அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்ஸுமே வந்து நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எப்படி சொல்கிறது எவால்வ் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு வெளில கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு பவர் லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் மீடியம் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ எந்த மாதிரியான பிளாக் டெக்னாலஜி வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு, ரொம்ப பாஸ் வந்து ரொம்பவே கிரேட்டான ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. பாஸ் எனக்கு வந்து அனிமல் ஃபுட் வேணும், பாஸ் எனக்கு வந்து ஒரு சிட்ரா வேணும், பாஸ் எனக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 25,000 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கிடைக்குது. அது நிறைய எனர்ஜி பாயிண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. சரி ஓகே, நான் எப்படியோ பார்த்த மாதிரி இது 20 நாளில் வந்துட்டு என்னால் இவ்வளோ எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ இதுவாகிடுச்சு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் கேருமே இதுக்கு மேலே வந்து பத்தாது. ஸோ அதனால் நான் நிறைய வாங்குறேன்ற மாதிரி வாங்க போனால் அப்கிரேட் ஃபீஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் அவன் அப்கிரேட் பண்ணலாமா வேணான்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மிஷினே வந்துட்டு அந்த டியாங்ஸியாங் பிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறது தான். ஸோ அதனால் இதுக்கான ஹையஸ்ட் லெவல் ஃபார்மிங் வந்து ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இந்த பெட்டை இது பண்ணுறதுக்காக நான் இந்த அளவுக்கு காசு செலவு பண்ணுறது ரொம்பவே வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த ப்ரீடிங் ஸ்பிரிட் பூல் இருக்கு இல்லையா, அந்த சாவஸை வந்து நான் அப்கிரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணலான்னு போகிறான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து டைரக்ட் ஆகுது. அதாவது மொத்தம் 10,000 எனர்ஜி பாயிண்ட் வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்படியே வந்து மைனஸ் ஆகிடுது அவனோட எனர்ஜி இதிலேருந்து. ஸோ மீதி இருக்கிறது 1650 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மீதி இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ப்ரீடிங்குன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டு ஒரு மில்லியன் டைம்ஸ் ஒன் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதை ப்ரீட் பண்ணுறதுனால ஒரு சில லோவான ப்ராபபிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பெட்டாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வாட்டியும் பண்ணுறதுக்கு 1000 எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ கிட்டத்தட்ட அப்போ இது ஒரு 1,00,000 காயின்ஸ் வந்து தேவைப்படும். ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு டயர் 1 ஸ்கெலட்டன் தான் கிடச்சிச்சு. ஈவன் எனக்கு வந்து ஒரு கிங் அனிமல் கிடைக்கணுனாலும் சப்போஸ் எனக்கு ஒரு 6th கிரேடில் இருக்க பெட்டாச்சு இந்த வாட்டி கிடைக்கணும் ப்ளீஸ்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஹாலிடே வந்து வருதுன்ட்டு. ஸோ அந்த ஹாலிடே வந்து இன்னோட முடியுது. ஸோ அதனால் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ கடைசியாக அந்த 3-4 டேஸில் நான் எந்தளவுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ வந்து நான் கண்டினியூஸாக வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் டைமிங் வந்து ரொம்பவுமே அதிகமாக கேட்குறீங்க. ஸோ அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் 2 சாப்டர் வந்து வருது. ஸோ இதுவே நான் வந்து கொஞ்சம் அதிகமாக மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ தான் வரும். ஆனால் டைமிங்குமே ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் தான் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வேறு என்ன இந்த மாங்காய் வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பாட் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.